என் தங்கமே, உன் வாழ்வை சோதிக்கும் அந்த சவால் ஏன் வந்தது தெரியுமா? அது உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்க. அது உன்னை தாழ்த்த அல்ல, உன் ஆன்மாவின் உயரத்தை உணர்த்த. நீ இப்போது நினைக்கும் அந்த வலி, அந்த துன்பம், அந்த சோதனை, இதெல்லாம் உன் உள்ளத்தின் சக்தியை வெளிக்கொணர்வதற்கான அம்மனின் அன்பான வழிதான். ஏனெனில் அன்னையாய் இருக்கும் வராகி அம்மன் எப்போதும் உன்னை உயர்த்தவே விரும்புகிறாள். அவள் உன்னை கண்ணீரில் ஆழ்த்தினாலும் அந்த கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றி விடுவாள். என் பிள்ளையே, நீ தற்போது சந்திக்கும் சவால் உன் கடந்த நம்பிக்கைகளுக்கான பரிசோதனை. நீ உண்மையில் அம்மனை நம்புகிறாயா? நீ உன் வாழ்க்கையை அவளிடம் ஒப்படைக்க தயார்தானா? இந்த கேள்விகளுக்கான பதிலை உன் சோதனைகளே வெளிப்படுத்துகின்றன. உன் மனம் அசையாமல் நம்பிக்கையுடன் இருந்தால் அந்த சவால் தானாக மாறி உனக்கே வலிமையாகிவிடும். நீ இப்போது எதிர்கொள்கிற சிக்கல் உன் தெய்வீக சக்தியை வெளிப்படுத்தும் வாய்ப்புதான். என் தங்கமே, நினைத்து பாரு, தங்கம் தீயில் சோதிக்கப்படாமல் பிரகாசிக்குமா? அதுபோல உன் ஆன்மா சோதனைகளின் தீயில் தான் பிரகாசிக்கிறது. வராகி அம்மன் உன்னை துன்பத்தின் வழியாக அழைத்துச் செல்வதற்கு காரணம் உன்னை வலுவாக ஆக்குவது தான். அவள் உன்னை நொறுக்கி மீண்டும் புதிய உருவத்தில் செதுக்குகிறாள். அந்த உருவம் தான் உன் உண்மையான நீ. என் பிள்ளையே, சவால் வந்தது என்றால் பயப்படாதே. அதுதான் அம்மன் உன்னை தேர்ந்தெடுத்திருப்பதற்கான அடையாளம். ஏனெனில் அவள் தனது சிறப்பு பிள்ளைகளையே சோதனை செய்யும். ஏனெனில் அவள் உன்னில் உள்ள ஒளியை பார்க்கிறாள். நீ இன்னும் உன்னுள் உள்ள ஆற்றலை உணரவில்லை, ஆனால் அம்மன் அதை காண்கிறாள். அந்த ஆற்றலை வெளிக்கொணர அவள் சில தடைகளை உன் பாதையில் வைத்திருக்கிறாள். அவற்றை நீ கடந்து சென்றவுடன் உன் ஒளி உலகையே நெருடும். என் தங்கமே, சவால் வந்தால் அழுவதற்கு பதில் அம்மனை அழை. அவளிடம் சொல்லு, அம்மா, நீ தான் என் சக்தி. இந்த சவாலில் நீயே எனக்குள் பேச வேண்டும் என்று. அந்த நிமிடத்தில் உன் மனம் அமைதியாகும். நீ துயரத்தில் அல்ல, தெளிவில் நிற்பாய். சவால் வந்தாலும் நீ அசையாதவனாக இருப்பாய். அதுதான் அம்மன் அருளின் அறிகுறி. என் பிள்ளையே, வாழ்க்கையில் நாம் சில நேரங்களில் ஏன் இப்படிச் சோதனை என்று கேட்போம். ஆனால் அந்த சோதனையின் பின்னால் இருக்கும் அர்த்தம் நாம் உணர முடியாது. உனது இன்றைய வலி நாளைய வழிகாட்டி ஆகிறது. இன்று நீ அழுகிறாய் என்றால் நாளை அந்த கண்ணீரே ஒருவருக்கு தைரியம் தரும் கதையாக மாறும். நீ இப்போது தாங்கிக் கொண்டு இருக்கும் வலிமை உன் தலைமுறைக்கே ஆசீர்வாதமாக மாறும். என் தங்கமே, ஒவ்வொரு சவாலும் ஒரு படிக்கட்டாக இருக்கிறது. அது உன் முன்னேற்றத்திற்காக தான். நீ அதை எதிர்த்து நின்றால் வலி வரும், ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு கடந்து சென்றால் வளர்ச்சி வரும். வராகி அம்மன் உன்னை விழச் செய்வதில்லை, அவள் உன் காலில் உறுதியை கற்றுக் கொடுப்பாள். உன் இதயம் சோர்வடைந்தாலும் அவள் உன் காதில் மெதுவாகச் சொல்வாள், நீ முடியும் என் பிள்ளை. என் பிள்ளையே, சவால் என்பது உன் மனத்தை சுத்தப்படுத்தும் சோதனை. சில சமயம் அது உறவுகள் வழியாக வரும், சில சமயம் பணம் வழியாக வரும், சில சமயம் உடல் வலி வழியாக வரும். ஆனால் அதன் நோக்கம் ஒன்றே, உன் ஆன்மா உண்மையை உணரட்டும். நீ சுயநம்பிக்கை கற்றுக்கொள்ளட்டும். நீ ஒளி பக்கம் திரும்பட்டும். இதை உணர்ந்தவுடன் உனக்கு சவால் என்ற சொல்லே சோகமாக தோன்றாது. அது ஒரு ஆசீர்வாதமாக படும். என் தங்கமே, நீ இப்போது எதிர்கொள்கிற பிரச்சனை உன் வாழ்க்கையை நிறுத்தும் பொருளல்ல. அது உன் கதை மாறும் நொடியாகும். ஏனெனில் ஒவ்வொரு வீரனும் போராட்டத்தால் தான் உருவாகிறார். நீயும் ஒரு வீரன். உன் இதயத்தில் இருக்கும் தெய்வீக நம்பிக்கையே உன் ஆயுதம். அந்த நம்பிக்கையை நழுவவிடாதே. வராகி அம்மன் உன் பக்கம் நிற்கிறாள். என் பிள்ளையே, சோதனை உன்னை நிறுத்துவதில்லை, அது உன்னை உன் உண்மையான பாதைக்கு அழைத்துச் செல்கிறது. ஒருநாள் நீ பின்னோக்கி பார்த்து, அந்த சவால் இல்லையெனில் நான் இப்படி வலிமையானவனாக மாற மாட்டேன் என்று நன்றி சொல்லுவாய். அதுதான் வாழ்க்கையின் மர்மம். இன்று வலியாய் தோன்றுவது நாளை ஆசீர்வாதமாக மாறுகிறது. என் தங்கமே, நீ உன் மனதில் ஒரு முடிவு எடு, இனி எந்த சவாலும் என்னை உடைக்காது, நான் ஒவ்வொரு சோதனையையும் சிரித்து எதிர்கொள்வேன். அந்த உறுதி வராகி அம்மன் அருளின் கதவை திறக்கும். அவள் உன் மனத்தில் வலிமையை ஊற்றுவாள், உன் குரலில் நம்பிக்கையை நிரப்புவாள். அப்போ நீயே உன் வாழ்க்கையின் வழிகாட்டியாக மாறுவாய். என் பிள்ளையே, சவாலை வெல்ல ஒரே வழி நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாமல் எந்த பிரார்த்தனையும் பலன் தராது. நம்பிக்கை இருந்தால் கடல் கூட விலகி வழி தரும். அதனால்தான் நான் உனக்கு சொல்லுகிறேன், நம்பு, ஆனால் மனமாறாமல் நம்பு. வராகி அம்மன் நம்பிக்கையின் இதயத்தில் தான் தங்கி வாழ்கிறாள்.
என் தங்கமே, சவால் வந்தால் உன் குரல் மவுனமாகி விடக்கூடாது. உன் வாயால் நம்பிக்கை பேசு. என் அம்மன் எனக்காக வேலை செய்கிறாள். நான் இப்போது சோதனையில் இருந்தாலும் நாளை வெற்றியில் இருப்பேன் என்று சொல்லு. அந்த வார்த்தை உன் மனத்தில் ஒளி பரப்பும். அந்த ஒளி உன் வாழ்க்கையின் இருளை கரைத்து விடும். என் பிள்ளையே, சில நேரங்களில் சவால்கள் நீண்டு கொண்டு போகும் போல தோன்றும். ஆனால் நினைவு கொள், ஒவ்வொரு இருளுக்கும் ஒரு முடிவு உண்டு. இரவு எவ்வளவு நீண்டாலும் காலை வராமல் இருக்காது. அதுபோல உன் சவால்களும் முடிவடையும். அவற்றின் முடிவில் நீ ஒளியாக நிற்பாய். அதுதான் அம்மன் உன் வாழ்க்கையில் செய்யும் அதிசயம். என் தங்கமே, நீ துயரத்தில் அழும் போது கூட அம்மன் உன் அருகில் நிற்கிறாள். உன் கண்ணீரை துடைக்க அவள் காத்திருக்கிறாள். நீ அவளிடம் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அம்மா, எனக்கு துணை நில். அந்த வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. அவள் உன்னை வலிமையாக்கி உன் சவாலின் மீது வெற்றியடையச் செய்வாள். என் பிள்ளையே, வாழ்க்கையில் எதுவும் தற்காலிகம் தான், துன்பமும் சவாலும் கண்ணீரும். ஆனால் உன் ஆன்மா நிரந்தரம். அந்த ஆன்மா அம்மனின் பிள்ளை. அதை யாராலும் சிதைக்க முடியாது. அதை உணர்ந்தவுடன் நீ பயத்தை விடுவாய், உன் உள்ளத்தில் அமைதி மலரும். என் தங்கமே, நீ இப்போது எதிர்கொள்ளும் சவால்களை பற்றி குறை கூறாதே. அவை உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை திறக்க வந்திருக்கின்றன. அந்த பாதையில் உனக்காக ஒளி காத்திருக்கிறது. அவள் உனக்காக புதிய கதவை திறப்பாள். நீ அந்த கதவுக்குள் நம்பிக்கையுடன் நுழைந்தால் உன் வாழ்க்கை முழுவதும் ஒளியாகி விடும். என் பிள்ளையே, சோதனை உனக்கு எதிராக அல்ல, உனக்காக தான். அதனால் உன் மனதில் தைரியம் நிரப்பி, இந்த சவாலை நான் வெல்வேன் என்று உறுதி செய். அந்த உறுதி உன் விதியையே மாற்றிவிடும். வராகி அம்மன் உன் கையில் சக்தியை வைக்கும். உன் முகத்தில் அமைதி மலரும். உன் இதயத்தில் ஒளி நிறையும். என் தங்கமே, உன் வாழ்வை சோதிக்கும் அந்த சவால் ஒரு நாள் உன் வாழ்வை புகழ் மிக்கதாக்கும் கதையாக மாறும். நீ இப்போது அனுபவிக்கும் வலி நாளை உனக்கே பெருமையாக மாறும். அதனால் அழாதே, அஞ்சாதே. உன் பக்கம் வராகி அம்மன் நிற்கிறாள். அவள் உனக்காக காத்திருக்கிறாள், உன் வெற்றியை காண. என் பிள்ளையே, அம்மன் அருளை பெறும் மனம் எப்போதும் தாழ்மையுடன் இருக்கும். நீ எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும், அம்மா, எனக்கு உன் அருள் போதும் என்று சொல்லு. அந்த வார்த்தை உன் மனத்தில் ஒரு ஒளியை உருவாக்கும். அதன்பின் உன் சிந்தனை தெளிவாகும், உன் முயற்சிகள் சரியான பாதையில் செல்கின்றன. சில நாட்களில் நீயே உணர்வாய், எப்படி எனக்கு திடீரென்று இப்படி எல்லாம் சரியாகி விட்டது என்று. அதுதான் வராகி அம்மன் அருளின் அதிசயம். என் தங்கமே, நீ உன் கடனின் எண்ணிக்கையை எண்ணாமல் உன் ஆசீர்வாதங்களின் எண்ணிக்கையை எண்ணத் தொடங்கு. உன் உடல் ஆரோக்கியம், உன் குடும்பத்தின் அன்பு, உன் கண்ணீர் வழிந்தாலும் இன்னும் உயிருடன் இருப்பது, இவை எல்லாம் அம்மன் தரும் ஆசிகள். அந்த நன்றியை உணர்ந்தால் உன் மனத்தில் இருந்த பயம் கரையும். பயம் கரைந்தவுடன் உன் வாழ்க்கையில் பணமும் அமைதியும் தானாக வந்து சேரும். ஏனெனில் நன்றி சொல்லும் இதயத்தில் பணம் தங்கிவிடும். என் பிள்ளையே, வராகி அம்மன் பெரும் ரகசியம் என்னவென்றால், அவள் உன்னை வெளிப்படையாக அல்லாமல் உன் உள்ளத்தில் இருந்து மாற்றுகிறாள். நீ உன் மனதை ஒளியாக்கினால் உன் சூழ்நிலையும் ஒளியாக மாறும். அதற்காக தினமும் ஒரு சிறிய வழிபாடு செய். ஒரு தீபம் ஏற்றி ஒரு கண்ணீர் விட்டாலும் அது அம்மனின் பாதத்தில் விழட்டும். அவள் அதை ஏற்று உனக்காக வழி திறப்பாள். என் தங்கமே, நீ எப்போதாவது உன் வாழ்க்கையில் எப்படி இந்த கடனில் இருந்து வெளியேறுவது என்று நம்பிக்கை இழந்திருக்கிறாயா? அந்த நிமிடம் தான் அம்மன் உன்னை பார்க்கும் நேரம். நீ விழுந்திருக்கிறாய் என்று நினைக்கும் அந்த தருணம் தான் அவள் உன்னை கையில் எடுத்துக் கொள்வது. உன் மனத்தில் அந்த நம்பிக்கை இருக்கிற வரை கடன் உன்னை வெல்ல முடியாது. என் பிள்ளையே, வராகி அம்மனின் அருளை பெறும் சிறிய வழி ஒன்று உண்டு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிவப்பு பூவால் அவளை வழிபட்டு ஒரு சிறிய நெய் தீபம் ஏற்று வை. அந்த தீபத்தை ஏற்றும்போது மனதார சொல்லு, அம்மா, என் மனம் சுத்தமாகட்டும், என் பாதை தெளிவாகட்டும், என் கடன் தொந்தரவு நீங்கட்டும். அந்த ஒளி உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் செழிப்பு ஆற்றலை பரப்பும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு சோதனையும் உன் ஆற்றலை எழுப்பும் வகையில் வருகிறது. நீ இதுவரை பல கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கிறாய். இதையும் தாண்டி விடுவாய். ஆனால் இம்முறை வித்தியாசம் என்னவென்றால், இப்போது நீ தனியாக இல்லை, வராகி அம்மன் உன்னுடன் இருக்கிறாள். அவள் உனக்கு வலிமை தருவாள், வழி காட்டுவாள், உன் மனதை அமைதியாக்குவாள். நீ அவளிடம் முழுமையாக ஒப்படை, அவள் உனக்காக அதிசயம் செய்வாள்.
என் பிள்ளையே, பணம் பற்றிய பயம் சில நேரங்களில் உன் வாழ்க்கையின் ஒளியை மூடிவிடும். அந்த பயத்தை நீக்க ஒரே வழி நம்பிக்கை. தினமும் நான் வராகி அம்மன் அருளில் வாழ்கிறேன் என்று சொல்லு. அந்த வாக்கியம் உன் உள்ளத்தில் ஒளியை பரப்பும். சில நாட்களில் உன் மனம் அமைதியாகி உன் பணம் பற்றிய நிலை மாறத் தொடங்கும். அதுதான் நம்பிக்கையின் சக்தி. என் தங்கமே, உன் கடன் தீர வேண்டுமென்றால் உன் மனம் அமைதியாக இருக்க வேண்டும். மனம் அமைதியாக இருந்தால் நீ சரியான முடிவுகளை எடுப்பாய். அவசரப்படாதே, யாருக்கும் எதிராக கோபம் கொள்ளாதே. உன் நிதானம் தான் உன் வெற்றியின் சாவி. வராகி அம்மன் நிதானமான இதயத்தை விரும்புகிறாள். அந்த நிதானத்தில்தான் அவள் அருள் தங்கிவிடும். என் பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் பணம் பற்றிய பிரச்சினையை முடிக்க ஒரு சிறிய விதியை நினைவில் கொள். கொடுப்பவன் தான் பெறுவான். நீ எவ்வளவு சிறிய அளவிலாவது ஒரு நல் காரியம் செய். பசித்தவர்களுக்கு உணவு கொடு, யாருக்காவது உதவி செய். அது உன் பண ஓட்டத்தை திறக்கும். ஏனெனில் அம்மன் அருள் தருவது கொடுப்பவருக்கு தான். என் தங்கமே, வராகி அம்மன் உன் சிந்தனையை சுத்தப்படுத்தி உன் வாழ்க்கையில் ஒளி பரப்புவாள். சில சமயங்களில் நீ எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி கிடைக்கும். அதுதான் அவள் அருள். ஒரு நண்பர், ஒரு உறவினர் அல்லது ஒரு அந்நியர் கூட உனக்காக உதவி செய்வார்கள். அந்த தருணத்தில் நினைவு கொள், இது அம்மன் அனுப்பியவர். என் பிள்ளையே, கடன் தொந்தரவு உன்னை துன்பப்படுத்தினாலும் அதை ஒரு ஆசீர்வாதமாக காண கற்றுக்கொள். ஏனெனில் அந்த துன்பம் உன்னை மாற்றுகிறது, உன் மனதை சுத்தப்படுத்துகிறது, உன்னை வலுவாக்குகிறது. நாளை நீ இந்த சோதனையை நினைக்கும் போது, அந்த காலம் இல்லையெனில் நான் இப்படி வலுவானவன் ஆக மாட்டேன் என்று பெருமையாகச் சொல்லுவாய்.